நன்றி சொல்லுவோமா நம்முடைய தேவனுக்கு. வருஷம் முழுவதும் நம்ம காப்பாற்ற நல்ல தகப்பன், இவரை விட நல்லவர் வேற யாரும் இல்லை. மீண்டும் சபையில நான் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேவனுடைய பிரசனம் இருக்கிறது, அவருடைய ஆவியானவர் இடத்துல இருக்கிறது. கொஞ்ச நேரம் நாம் அவருக்கு நன்றி சொல்லி சில பாடல்களை பாடுவோம். என்னிடம் காணும் மைகள் யாவையும் Deep
செய்திட்ட நன்மைக்காய் இன்னும் நன்றி கூறுகின்றார். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எங்கள் இயேசுராஜனே. எனக்காய் செய்திட்ட நன்மைக்காய் இன்னும் நன்றி கூறுகின்றார். எனக்கு இந்த பாடல்ல ரொம்ப பிடிச்ச வரி, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய். நல்ல கவனிங்க, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைகளுக்காய் அதுல வரல, நன்மைக்காய். ஒரே நன்மை நமக்காக செய்தார் சிலுவையில. நம்முடைய குமாரனையே பிதாவானவர் பலியாக கொடுத்தார். அவருக்குள் அக்கறை நமக்கு கொடுத்துட்டார். என்ன தேவைகள், பண தேவையா, கடன் பிரச்சனையா, எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு சந்திக்கப்பட்டது. நமக்காக செய்த அந்த நன்மை, சிலுவை மரத்துல தொங்கின அந்த பரிசு, நமக்காக செலுத்தப்பட்ட அந்த பரிசு, அந்த விலைக்கிறையோ அதை மனசுல வச்சு பாடுவோமா? அந்த ஒரு நன்மை இல்லைன்னா நம்ம இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு நமக்கு நரகம் தான். ஆனா அவரோ நம்மை தேடி வந்தார், ரத்தம் சிந்தினார், பலியானார். அதை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தனையும் அவர் ரட்சித்தார். அப்படி கிரியைகள்னால் அல்ல, கிருபையினால் நமக்கு கிடைத்த அந்த ரட்சிப்பு, அந்த நன்மையை எண்ணி பாடலாமா? இயேசு என்கிற அந்த நபருடைய நன்மையை எண்ணி நம்ம பாடலாம். இந்த வரிகளை மீண்டும் பாடுங்க. நன்றியோடு துதி பாடுவேன் எங்கள் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் இன்னும் நன்றி கூறுகின்றேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எங்கள் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட அந்த நன்மை, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் இன்னும் நன்றி கூறுகின்றேன். அவர்தான் இயேசு சத்திய நன்றி கூறுகின்றேன்.
பாடலாம். இன்றும் நன்றி கூறுவேன் நான். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. என் நோய்களெல்லாம் குணமாக்கினாரே, அவர் தழும்புகளால் என்னை சுகமாக்கினாரே. என் நோய்களெல்லாம் குணமாக்கினாரே, அவர் தழும்புகளால் என்னை சுகமாக்கினாரே. மரணமே உந்தன் கூறும் இனி வெல்லாதே, பாதாளம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. மரணமே உந்தன் கூறும் இனி வெல்லாதே, பாதாளம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. சுகவீனம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. சுகவீனம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே, என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே. என் அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே, என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே. மேல்
கொள்ளாதே பாவம் என்னை ஒருபோதும் மேற்கொள்ளாதே அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே ஒருபோதும் மறவாதே அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே ஒருபோதும் மறவாதே மறவாதே ஒரு நாளோ மறவாதே மறவாதே ஒரு நாளோ மறவாதே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்னோடு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே ஒருபோதும் மறவாதே அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே ஒருபோதும் மறவாதே மறவாதே ஒரு நாளோ மறவாதே மறவாதே ஒரு நாளோ மறவாதே மறவாதே ஒருபோதும் மறவாதே என் ஆத்துமாவே மறவாதே ஒருபோதும் மறவாதே ஆத்துமாவே நீ தேவனுக்கு நன்றி சொல்லு. அவர் உனக்கு நன்மை செய்திருக்கிறார். நல்ல தகப்பனே, நல்ல தகப்பனே. இன்றைக்கு ஒருவேளை இங்க நீங்க சிலர் இருக்கலாம், ஒரு காரியம் நடக்குமான்னு ரொம்ப நாளா நீங்க போராடி பார்த்துட்டீங்க, கொஞ்சம் கூட நகர்ற மாதிரி தெரியல. உங்க பிரயாசத்தெல்லாம் தாண்டியும் காலியா தான் இருக்கு இடம். அது இன்னும் ஒரு ப்ராக்ரஸும் அடையல, ஒரு முன்னேற்றமும் வரல. நீங்க நினைச்ச காரியம் இன்னும் துளி கூட நடக்கல. ஆனா தேவன் இன்றைக்கு உங்களை சிலரை பார்த்து சொல்லுகிறார், இது உங்களுக்கான வார்த்தை. வேர்கள் வேரூன்றப்பட்டது. நம்ம கண்களுக்கு இன்னும் செடி தெரியல, பூக்கள் தெரியல, பழங்கள் தெரியல, வேர்கள் இடப்பட்டது. ஏன் நான் இதை சொல்றேன்னா, எனக்கும் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த வருஷம் தேவன் என்னை கொண்டு போனார் கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு. இங்க ஒரு சபைக்குரிய இடத்தை குறித்து என்ன வைத்திருக்கிறார். ஆனா என்ன பிரச்சனைனா, ஒரு ஆத்மாவும் வரல. எனக்கு என்ன பண்றது ஒன்றும் தெரியல. புதுசு. ரெண்டாம் டைம் இல்ல, தேவன் எனக்கு தெளிவா ஒரு வார்த்தை சொன்னார். ஒரு ஊழியக்காரனை பயன்படுத்தி என்ன தெரியுமா சொன்னார்? சில நேரத்துல ஆகார இடத்துல பிரவேசிக்கும் போது சீக்கிரம் குழந்தை பிறந்துடும் ஆபிரகாமுக்கு. ஆனா அது வாக்குத்தத்தத்தின் பிள்ளை அல்ல. ஆனா ஈசாக்கு வருவான் ஒரு நாள், அவனோ வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. அவனுக்காக வெயிட் பண்ணுங்க, அவனுக்காக வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட்டு உங்க மாம்சத்துல ஆகார பார்த்து ஓடாதீங்க. சுய பிரயாசத்தினால ஏதாவது செய்து விடலாம்னு பார்க்காதீங்க. நீங்க பல நாள் பிரயாசப்பட்டு நடக்காதது அவர் நினைச்சா ஒரே நாள்ல உங்களுக்காக நடத்திடுவார். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டார்கள், ஒரு மீனாகப்படல. அவர் வந்தாரு, வலை கிழிது, படகு நிரம்புது, கூட்டாளிகளுக்கெல்லாம் கொடுக்கப்படுற அளவுக்கு மீன்கள் வருகிறது. இதுதான் அவருடைய நேசம். இஸ்ரவேல் புத்திரர்கள் ஒரு காடையை கூட சொந்த முயற்சியில பிடிக்கவில்லை. ஆனா தேவன் தம்முடைய கீழ்காற்றை அனுப்பினார். ஏகப்பட்ட காடைகள் பாளையம் முழுவதிலும் விழுகிறது. ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். மோசே தன்னுடைய சுய பலத்தை சார்ந்திருந்த பொழுது ஒரு எகிப்தியனை கொன்று புதைத்தான்.
நான் ஏன் புதைத்தன்னு நம்புறேன்னா, அவன் ஏன் புதைச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன்னா, அதை வச்சுதான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரியா அவன் புதைக்காம ஒரு கால் ஒரு விரல் வெளியே நீட்டிட்டு இருக்கிறத பார்த்து தான் இவன் கொண்டுட்டான்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை அவனால சரியா புதைக்க முடியல. அவனுடைய சுய முயற்சினால செய்ய முடிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு எகிப்தியனை பொண்ணு, அவ்வளவுதான். நான் கொஞ்ச நாள் கழிச்சு என் பலத்தின் மேலாம் எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா, நான் திக்குவாய் மந்தனா, இந்த ரேஞ்சுக்கு அவன் வரும்போது ஆண்டவர் வராரு. இப்ப நீ தான் எனக்கு தேவை. என்னால ஏதாவது முடியுன்றப்ப நம்ம ஆண்டவரை சார மாட்டோம். என்னால எது முடியுது பார்க்கலாம், மிஞ்சி போனா ஒரு எகிப்தியனை புதைப்பீங்க, அதுவும் யாராவது கண்டுபிடிச்சு போட்டு கொடுத்துருவாங்க. ஆனா தேவன் செஞ்ச காரியத்தை சொல்றேன், எகிப்தியரின் ஒட்டுமொத்த சேனையும் செங்கடல்ல புதைச்சாரு. ஒரு தடையும் இல்லை, ஒருத்தரும் கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்காக தேவன் செய்வார். இவர் உங்களுடைய தேவன். சுய முயற்சியை சாராதீங்க, சுய பலத்தை சாராதீங்க. நான் என்ன செய்ய முடியும் இல்லை, நின்று கொண்டு என்னுடைய ரட்சிப்பை நீங்க காண்பீர்கள். தேவனுடைய வார்த்தை, நீங்கள் நின்று கொண்டு என்னுடைய ரட்சிப்பை. நீ நில்லு, சும்மா ஏதாவது செய்யாத. நகோமி சொன்ன வார்த்தை ரூத்தை பார்த்து சொல்றா, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. ஏனென்றால் அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் வரைக்கும் இளைப்பாற மாட்டான். யார் தெரியுமா சொல்றாங்க? போவாச குறித்து. நம்முடைய பரம போவாஸ் நமக்கு இருக்கிறார். நீ பொறுத்துரு, நீ இளைப்பாரு. இந்த பொறுத்துன்ற வார்த்தை ஹீப்ரூல எபிரேய மொழியில எப்படி இருக்கிறது என்றால், அமர்ந்துரு, சிட் வெல், ரிலாக்ஸ்டா அமர்ந்துரு, உனக்காக நான் செய்வேன். நீங்க ரெஸ்ட் எடுக்கும் போது அவர் உங்களுக்காக ஃபைட் பண்ணுவார், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க யுத்தம் பண்றன்னு ஏறிட்டீங்கன்னா அவர் ரெஸ்ட் எடுப்பார். அதனால ஜாக்கிரதையா இருங்க. அவருக்குள்ள இளைப்பாறுதலை தவறு விடாத பறிக்க, அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறதுக்கு ஜாக்கிரதையா இருங்க. நீங்க இளைப்பாறும் போது அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். என்னுடைய பலத்தினால இல்லப்பா, மோசையை போல நானும் சொல்றேன், ஆண்டவரே எனக்கு அதுக்கு வயசாகணும்னு அவசியம் இல்லை, 80 வயசு ஆகணும்னு அவசியம் இல்லை, இப்பயே சொல்றேன்ப்பா, என்னுடைய பலத்தினால ஒன்றும் முடியாது. இந்த வரிகள் என்னோட சேர்ந்து பாடுங்க. பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா, பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா, பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியால் செய்து முடிப்பேன். பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல,
எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்வோம். யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். இயேசுவே, யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். அவர் செய்த சகல சங்கீதம் 110:1 சொல்லுகிறார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார், நான் உம்முடைய சத்துருக்களை உம்முடைய பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்கார். நீர் போய் பாதபடியாக்கி போடலாம் சொல்ல. இன்றைக்கு உங்களுக்கும் அதே வார்த்தை தான். நீங்க ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்க, ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணுங்க, சுய பலத்துல போராடுங்க. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ல, நீ அமர்ந்திரிய வலது பாரசத்துல, அப்பதான் நான் உனக்காக யுத்தம் பண்ண முடியும். நீ எழுந்து யுத்தம் பண்ணும்போது எனக்கு எங்க மதிப்பு, எனக்கு அங்க என்ன குணம், நான் ரெஸ்ட் எடுப்பேன். மார்த்தால பாருங்க, மரியால பாருங்க, அவருடைய பாதத்துல அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டான் மரியாள். ஆனா மார்த்தாலோ சொந்த அலுவல்கள், வீட்டு வேலை, சமையல் வேலை, வந்திருக்கிறாரு ஆண்டவர், அவருக்கு ஏதாவது சமைக்கிறேன், இந்த தப்பான நோக்கமும் இல்லை. ஆனா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், 2 பேர்த்துல யார் இயேசு கிறிஸ்துவ தேவன்னு உணர வைத்திருக்க முடியும்? அவரை யோசிச்சு பாருங்க. மார்த்தாளா மரியாளா, 2 பேர்த்துல என்னால எல்லாம் முடியும், நான் தேவன் என்று இயேசுவை 2 பேர்த்துல யாரால உணர வைத்திருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, நான் உங்களுக்கு அது செய்யறேன், இதை செய்யறேன் இல்லை. ஆண்டவரே, நான் உங்க பாதத்துல உட்காடுறேன், நீங்க எனக்காக எல்லாத்தையும் செய்யுங்கப்பா. என்னுடைய கரம் சின்னது, என்னுடைய கரம் பெருசு, வாழ்க்கை முழுவதும் என்னால முடியாதத நீர் ஒரு நொடியில் எனக்காக செய்வீர். நீர் நல்ல தகப்பனப்பா, நீர் நல்லவர், 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 நல்லவர். எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவராய், நீர் எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. நீர் எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன்?
பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றே எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. சூழ்நிலையில ஒரு மாற்றம் காணாதிருக்கும் போதே எனக்கு நல்லவரா, எனக்கு ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. ஆசும் மழைக்கும் அறிவே இல்லாதிருக்கும் போதே எனக்கு நல்லவராய் ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. நினைச்சு நடக்காத போதே எனக்கு நல்லவராய், எனக்கு அவர் நல்லவர். நல்லவராய் ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. உங்கள் பேரில் நன்மை நினைத்திருக்கிறவர். எரேமியா 29:11 இதுதான் வாசிக்கிறோம். நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை நம் பேரில் கொடுக்கும்படி நம் மேல் வைத்திருக்கிற நினைவுகள் எல்லாம் தீமைக்கு ஏதுவானதல்ல, நன்மைக்கு ஏதுவானது மட்டும்தான். உடைய மனசுல உங்களுக்கு நேரம் ஒரு தீமையும் இல்லை. நீங்க நிற்கிறத விரும்புகிற நல்ல தகப்பனார். நீங்க விழாமல் தாங்கிடும் அஸ்திபாரமாக ஒரு தீமையும் நினைக்காத நல்ல தகப்பன் இந்த தேவன். ஒருவேளை இங்க சிலர் பிற சபைகள்ல இருந்து வந்திருக்கலாம். நிறைய மதம் சார்ந்த சில போதகர்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டு இவர் கொஞ்சம் கடினமானவரோ, என்னை அடிச்சிருவாரோ, என்னை தண்டிப்பாரோ. இல்ல, இவருடைய முகத்துல உங்களுக்கு நேராக வெறும் அன்பு மட்டும்தான் இருக்கு. இனிமே மேல என்றைக்கும் கோபம் கொள்வதில்லை என்று வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். இனி உன்னை நான் கடிந்து கொள்ள போறதே இல்லை. ஏசாயா 54:9 அதை நம்ம வாசிக்கிறோம். நோவாவின் வெள்ளம் எப்படி இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டேனோ, அதே போல இனி நான் உன் மேல கோபம் கொள்வதில்லை, இனி நான் உன்னை கடிந்து கொள்வதில்லை என்று நான் ஆணையிட்டேன். இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, நான் சத்தியம் பண்ணேன். ஐ ஸ்வேர். நான் சத்தியமா சொல்றேன், உண்மையை சொல்றேன். தேவன் ஒரு வார்த்தையை சும்மா சொன்னாலே அது சத்தியம்தான். சத்தியம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவர் சத்தியமா சொன்னார்னா எந்த அளவுக்கு சத்தியம். உங்க மேல ஒரு சொல்லி கூட கோவம் இல்லை அவருக்கு. ஏன் தெரியுமா? அது ஏசாயா 54 வருகிறது. ஏசாயா 53 என்ன நடந்து முடிந்ததோ அதனாலதான் இன்றைக்கு நம்ம மேல கோவம் இல்லை. 53 இயேசுவினுடைய சிலுவை காட்சியை நம்ம பார்க்கிறோம். தேவ கோபம், நம்முடைய பாவங்களுக்கு நேரான அத்தனை தேவ கோபம் ஒட்டுமொத்தமாய் சிலுவையில் இறங்கினது. ஒரு துளி கூட மீந்திருக்கவில்லை. அதனாலதான் இன்றைக்கு நம்முடைய தேவன் நம்ம மேல கோபமா இல்லை. அதனாலதான் இன்றைக்கு நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாய் வாழுகிறோம். அதனாலதான் இன்றைக்கு நம்ம கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியா பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. நல்ல தகப்பன், அவரை உங்களுடைய சொந்த மொழியில கொஞ்ச நேரம் ஆராதிங்களேன். அவரை பார்த்து நல்ல விதமா பேசுங்க. அவருடைய பிரசனத்துக்கு நாம் அடிக்கடி வராததற்கான ஒரு காரணம் என்னன்னா, நான் இந்த தப்பை செஞ்சிருனே, நான் அன்னைக்கு இந்த தவறை செஞ்சிருனே, அதனாலதான் அவர் பக்கத்துலயே நீங்க வரதில்லை. என்ன நினைப்பாரு? அவரு கோபத்துல இருப்பாரு. நான் போய் நைட் ஃபுல்லா அறிக்கைட்டாதான் எனக்கு மன்னிப்பு இல்லை. அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் இடத்துல போங்க, இயேசுவின் இடத்துல வாங்க, திரும்ப திரும்ப வாங்க. உங்களை முதல் எப்படி அவர் பார்க்கும்போது ஆனந்தமாய் எக்ஸைட்மெண்டோட இருந்தாரோ அதே மாதிரிதான் இன்னமும் இருக்கிறார். ஒரு துளி கூட முகத்துல சுருங்கலை. இவன் இப்படிதான் தெரிஞ்சிருச்சுன்னு அவருடைய முகம் உங்களுக்கு நேராக மாறல, அவருடைய மனசு உங்களுக்கு நேராக மாறல. சில டைம் விட்டுட்டு போயிருப்பீங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அவருக்கு அவர் உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த வரிகளை பாடி முடிப்போமா?
எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. இயேசுவே நீர் எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. பாடுங்க அத. எனக்கு எனக்கு ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவராய், எனக்கு ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. என் மகளே, இந்த காரியம் இன்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. இதை செய்து முடிக்கும் அளவும் அந்த மனுஷன் இன்றைக்கு இளைப்பாறுவதில்லை. பரலோகத்தில் உங்களுக்காக ஒருத்தர் இருக்கிறார், இயேசு. அவர் உங்களுக்கானவைகளை செய்து முடிக்கிற வரைக்கும் இளைப்பாறாம இருப்பார். நீங்க இளைப்பாருங்க, அவருக்குள்ள இளைப்பாருங்க. அவருடைய பாதத்துல உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேளுங்க. மரியாதை போல அவரை பிரியப்படுத்துங்க. அவர் நல்லவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார். ஒருவேளை ஒரு அறிகுறியும் இல்லாம நீங்க ஒரு விஷயத்துக்காக பிரயாசப்படுகிறது போல உங்களுக்கு தெரியுதா? இன்னும் அதுல ஒரு மாற்றத்தை உங்களால பார்க்க முடியலையா? அதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, உங்களை நம்பி சிலர் இருப்பாங்க, அது நடக்கும்னு. அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்காக பண உதவிகள் செய்வாங்க. இவங்க மூஞ்செல்லாம் எப்படி முடிப்போம் அப்படின்றது நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இன்னும் அது நடக்கலன்னு தேவன் சொல்றாரு, அமர்ந்திரு. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளும். ஓடிட்டு இருக்கும் போது நம்முடைய பார்வை கிளியரா இருக்காது, நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா அமர்ந்திருந்து இயேசுவை பார்த்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து அந்த சாயலாகத்தானே மறுரூபப்படுகிறோம். இயேசு மட்டும் பாருங்க, பைபிளை திறங்க. பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு இயேசு கிறிஸ்துவை காண்பீங்க, வெளிப்படுத்தி காண்பீங்கப்பா, நான் பார்க்கணும் அவரை அப்படின்னு கேளுங்க. உங்களுக்கு அவர் காண்பிப்பார். பார்த்து அமைதியா ரிலாக்ஸ்டா இருக்கு. உங்க அற்புதம் கடைசி செகண்ட்ல கூட நடக்கலாம். நீங்க எதுவும் முயற்சி பண்ண வேண்டாம், அவர் உங்களுக்காக செய்வார். அவரை மட்டுமே நோக்கி அமர்ந்துருங்க. மனுஷங்க என்ன நினைப்பாங்க, என்னை நம்பி இதெல்லாம் செய்யறாங்களே, யோசிக்காதீங்க அதெல்லாம். நீங்க தேவனை நம்பி இளைப்பாருங்க. அவர் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவராகிய இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் நல்லவராக மாத்திரம் இருக்கிறார். நல்லவராக மட்டுமே இருக்கிறார். அவரிடத்துல ஒரு வேற்றுமை நிழலும் இல்லை. உங்களுக்கு நேராக ஒரு தீமையான நோக்கமும் இல்லை. மனுஷன் சில உதவிக்காக, தேவைக்காக உங்களை நாடுவான். உங்க கூட ஃப்ரெண்ட்லியா பாசமா பேசுவான், ரொம்ப இனிமையா உங்க காதுகளுக்கு பேசுவான். ஆனா அது நடந்து முடிஞ்ச உடனே நீங்க அதுக்கு தகுதியானவங்க இல்லை, நீங்க அதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே உங்களை விட்டு ஓடிடும். ஆனா இந்த தேவனோ, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா, நல்ல பங்கு நீர்தானையா, ஐயா நல்ல பங்கு நீர்தானையா.
அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகரே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகரே, ஐயா ஆறுதல் நாயகரே, ஐயா ஆறுதல் நாயகரே, ரத்தம் சிந்தி மீட்டார், ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உனக்கு நன்றி அப்பா, உனக்கு நன்றி அப்பா. அவருக்கு நன்றி சொல்லுவோமா? நம்மால திருப்பி செலுத்த முடிந்த ஒரே ஒரு விஷயம் நன்றி. அவருக்கு நன்றின்னு சொல்லுவோம். ஆண்டவரே உனக்கு நன்றி, நீர் எனக்கு செய்த நன்மைகளை உடைய வாழ்க்கையை கொடுத்தாலும் அது போதாது. நமக்காக ரத்த சாட்சியாக மறித்தாலும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீர் என் மேல் வைத்திருக்கிற அன்புக்கு முன்னாடி, நீர் எனக்காக செய்த கிரியத்திற்கு முன்னாடி, அந்த சிலுவைக்கு முன்னாடி அது ஒண்ணுமே இல்லப்பா. ஓ நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. இறுதியாக இதை நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த அற்புதம் உங்களை சார்ந்ததில்லை, உங்களுடைய பலத்தை சார்ந்ததில்லை, உங்களுடைய கிரியைகளை சார்ந்ததல்ல. அது இயேசு கிறிஸ்துவை சார்ந்தது. அவரே இறங்கி வந்து உங்களுக்காக செய்வார். இது இன்னும் நடக்கல, நான் ஏதாவது தப்பா செய்யணும், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன், நான் இது இன்னும் நடக்கலையே, ஆண்டவர் என் மேல தெரியுமா இல்லையா, நீங்க யோசிக்கவே வேணாம். அவர் குறித்த காலத்துல தீவிரமா இதை நடப்பிப்பார். அப்பொழுது உங்கள் கண்கள் ஆச்சரியப்படும். இப்பொழுது நீங்க அவருக்கு நன்றி சொல்லுவீங்க. நன்றின்னு சொல்லுவோம். ஆண்டவரே நன்றி, உங்க நன்றி. அட்வான்ஸா உங்க இப்பே நன்றி சொல்லுகிறேன். உங்க நன்றி, உங்க நன்றி, உங்க நன்றி, உங்க நன்றி செலுத்து, உங்க நன்றி, உங்க நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, Thank you, Jesus. Thank you, Lord. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. Jesus, thank you. தேவ சமூகத்துல ஒரு நிமிஷம் கண்ணு திறந்து பாருங்க. (2025) இனி ஒருபோதும் திரும்பி வராத போகிற சபையது. அதற்கு விடை கொடுத்து 2026 தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கடைசி நிமிட நேரங்களில் நாம் இருக்கிறோம். அது சொன்னது போல ஆண்டவருக்கு நம்மால கொடுக்க முடிய ஒன்றே ஒன்று நன்றி. தேங்க்ஸ் கிவிங். நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. 2025 ஒரு 5-10 நிமிஷங்கள் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. உங்க மனசுக்குள்ள அதை திரும்பவும் நீங்க திருப்பி ஓட்டி பாருங்க. ரொம்ப அழ வச்சிருக்குல்ல 2025. ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கு, சரீரத்துல பலவீனப்படுத்திருக்குது, பொருளாதாரத்துல
ஒரு பெரிய வெறுமையை பற்றாக்குறை ஏற்படுத்திருக்கு. ஆனாலும் 2025 உன் ஜீவனை எடுக்க விடாதபடிக்கு நானும் ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். அல்லேலூயா சொல்லுமா? ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தது. 2025 இன்னும் நிற்கிறோம்ல, நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அப்படியே கிருபை கிருபை கிருபை. எஸ், என்னால் ஆகும்னு சொல்லி நான் எதையாகிலும் செய்ய முயற்சித்து முடியும்னு சொல்லி நான் நினைக்கும் பொழுது தேவன் என்னை விட்டுடுவார். தேவன் என்னை விட்டுடுவார். நம்ம சொன்னது போல என்னால் ஒண்ணும் முடியாத ஆண்டவரே, நான் திக்குவாய் மந்த நான் உள்ளவன், என்னை விட்டுடுங்க ப்ளீஸ், என்னால ஒண்ணும் முடியாது. எஸ், என்னால முடியாது, ஐ காண்ட் என்று சொல்லி அவன் மறுத்த போது, எப்ப நீ உன்னால் ஒண்ணும் முடியாதுன்னு சொல்லி நீ உணர்ந்தாயோ அப்பொழுது நான் உன்னோடு கூட இருந்து செய்ய காரியம் பயங்கரமாயிருக்கும். பயங்கரமாயிருக்கும். உன்னால முடியும்னு சொல்லி மாம்ச பலத்துல முயற்சித்த போது ஒரே அடியில் ஒரு மனுஷனை கொண்டு நீ புதைச்சிருக்கலாம். ஆனா என்னால முடியாது, நீங்க தான் எனக்கு எல்லாம்னு சொல்லி உன்னை அர்ப்பணிக்கும் போது ஒரு மனுஷனை புதைப்பது போல ஒட்டுமொத்தமாக எகிப்திய செங்கடலுக்குள்ளே ஜலசமாதியாக்க உன்னால முடியும். காரணம், நான் உன்னோடு கூட இருந்து செய்ய காரியம் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. எஸ், ஒரு மாதிரி சொல்றேன். இன்னைக்கு காலையில நான் தியானம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவரே, 2025 ஏராளமான காரியங்களை நான் பார்த்துருக்குறேன்ப்பா. இந்த வருஷத்தை துவங்கும் போதே அந்த முதல் நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு கடிச்சது, இடையில இந்த வருஷத்துல ஒரு நாய் கடிச்சது, இப்படி தொடர்ந்து சொல்லிட்டே போகலாம். இப்படி சின்ன சின்ன சில விபத்துக்களை என்ன செஞ்சேன், சந்திச்சேன். எனக்கே எப்படின்னா உங்களுக்கு ஏராளமா நீங்க செஞ்சிருப்பீங்க, சந்திச்சிருப்பீங்க. ஆனா இந்த 2025 திடீர்னு சொன்னது போல அந்த வாக்குத்தத்த வசனத்தை ஒருபோதும் என்னால மறக்க முடியல. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். அந்த விசுவாசம் தான் இது வரைக்கும் நம்ம கொண்டு வந்த இந்த இடத்துல நிறுத்திருக்கு. ஆண்டவரே, 2026 என்ன நடக்குமோ தெரியலப்பா. அரசியல்ல ஒரு பரபரப்பான சூழலை, உலக அரங்கத்துல என்ன நடக்குதுன்னே தெரியலப்பா. ஒரு பக்கம் உக்ரைன் ரஷ்யா போராட முடியல, ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு காசாவுக்கும் ஈரானுக்கு அடியில போர் மூட்டும். எங்க பார்த்தாலும் பதற்றம், எங்க பார்த்தாலும் பேரிடர், எங்க பார்த்தாலும் பேரழிவு, எங்க பார்த்தாலும் கொள்ளை நோய், பூமி எதிர்ச்சிகள்லாம் நாங்க கேள்விப்படுறோம். கடைசி காலம் நெருங்கிடுச்சு. ஆனா 2026 என்னமா இருக்குமோ, அது எப்படி இருக்குமோன்னு சொல்லி அப்படியே அது குறித்து யோசிக்கும் போது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், நீ தனித்து சந்திக்கும் போது அது உனக்கு முடியாத காரியமாக இருக்கும். உன்னோடு நான் இருக்கும்போது, உனக்காக எல்லாவற்றையும் செய்கிற நான் உன்னோடு இருக்கும்போது 2026 பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சம்பவத்தை மார்க் 8ஆம் அதிகாரத்துல நான் வாசித்த போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. 3 நாட்களாக ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்த பொழுது அந்த 3ஆவது நாள் முடிச்சுட்டு ஆண்டவர் அவங்களை வீட்டுக்கு அனுப்பும் போது அவங்களை பற்றி ஒரு செகண்ட் யோசிக்கிறார். நான் இவங்களை வெறுமையா அனுப்பிவிட்டா, இவங்களை பசியோடு அனுப்பிட்டா வழியில சோர்ந்து போவாங்களே என்று சொல்லி தேவன் அந்த இடத்துல ஒரு விருந்துக்கு ஆயத்தம் பண்ணுகிறார். பந்தி இருக்க வைத்து அவருடைய ஆண்டவர் திருப்தியாக்கி அவளுக்கு மாத்திரம் அல்ல, மீதியானதை எல்லாரும் அவரவர் வீடுகளுக்கு என்ன செய்யறாங்க, கொண்டு போறாங்க. இந்த காட்சியை உங்களுடைய கண்களுக்கு கொண்டுதான் பாருங்க.
இப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, 2026க்குள்ள நீ வெறுமையா போக போறதில்ல, நீ வெறுமையா போக போறதில்ல, நீ தனித்து போக போறதில்ல. ஒரு பரிசுத்தவான் ஜெபிக்கிறார், ஆண்டவரே 2026 அந்த சாலைகளிலே என்னை தனியே நடக்க விட்டு விடாதரும் ஆண்டவரே, என்னோடு கூட என் கரத்தை பிடித்துக் கொண்டு ஆண்டவரே நீங்க கூட வாங்கப்பான்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். ஒரு மாதிரி சொல்றேன், தனித்து நீங்கள் கண்ட போராட்டங்களிலே நிச்சயமாக தோல்வியை தான் சந்தித்திருப்பீர்கள். தேவனோடு நீங்கள் சந்தித்து பெரும் போராட்டங்களை கூட சர்வசாதாரணமாக நீங்கள் முறியடித்திருப்பீர்கள். ஒரு விசை ஒரு சிங்கம், ஒரு விசை ஒரு கரடி, இந்த விசை கோலியாத் என்று சொல்லி சாதாரணமான அசாதாரணமான காரியத்தை கூட சாதாரணமாக நீங்கள் செய்து முடிச்சுட்டு போயிருப்பீங்க. காரணம், நீங்க தனியாக அல்ல, உங்களோடு தேவன் இருப்பதனால அவர் செய்கிறதான ஒரு காரியம். அல்லேலூயா. இந்த 2025 கடைசி ஆண்டு சொல்றார், நான் உங்களை வெறுமையா அனுப்பல, உள்ள போவேன். 2026 ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டியவைகளை என் வார்த்தைகளுக்குள்ளே வைத்து அனுப்புகிறேன். அல்லேலூயா. கவனிங்க, அந்த மார்க் 8வது அதிகாரம் அந்த 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இந்த 3 நாளா என்னிடத்தில் தங்கி இருந்த இவளை குறித்து நான் பரிதபிக்கிறேன், இவளை குறித்து நான் அக்கறைப்படுகிறேன், இவர்கள் மீது எனக்கு கரிசனை இருக்கிறது என்று சொன்னார். அதுல வெறும் வார்த்தை மட்டும் இல்லைங்க, எல்லாரும் ஆண்டவர் சொன்னதுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. அது வெறும் வார்த்தை நினைச்சாங்க. அடுத்த செகண்ட் உட்காருங்கன்னு சொன்னாரு. உட்கார்ந்து எல்லாருடைய வயிற்றையும் நினைச்சாரு. ஒரு மனசை மட்டும் நினைக்கிறவர்ல வயிற்றையும் நினைக்கிறவன், அவர் ஜீவனை மட்டும் கொடுக்கிறவர்ல ஜீவனுக்கு வேண்டிய ஆதாரங்களை கொடுக்கிறவன், எல்லா ஆசீர்வாதங்களையும் தம்முடைய வார்த்தைகளுக்குள்ளே வைத்து கொடுக்கிறவன். ஹல்லேலூயா. Thank you Jesus. நான் அடிக்கடி யோசிப்பேன், மனுஷன் 54 மாத்திரம் இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். இப்பதான் சொல்றேன், தேவன் வெறும் வார்த்தைகளால் மாத்திரம் இல்ல, உங்களுக்கு தேவையான எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சகோதரி தன்னுடைய ஒரே மகன் வாலிபனாய் இருக்கும்போது மரித்து பாடையிலே போய் கொண்டிருக்கிறார். அந்த சகோதரி, அந்த தாய் கதறி அழுகிறாள். எல்லாரும் அழாதுன்னு சொன்னாங்க. ஆனா ஒரே ஒரு வார்த்தை இயேசு சொன்னார், அழாதுன்னு சொன்னவரு. அதுவும் எல்லாருடைய வார்த்தையை போல வெறுமையான வார்த்தை தான் போலன்னு சொல்லி அவர் நினைச்ச பொழுது திடீர்னு பார்த்தா பாடையை தொட்டாரு. வாலிபனை எழுதுன்னு சொல்லி அந்த அம்மா கூட அனுப்பிட்டாரு. அவருடைய வார்த்தையில உனக்கு வெறும் ஆறுதல் மட்டும் இல்ல, அந்த ஆறுதல் என்னவா இருக்கிறதோ அதுவே உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. உனக்கு என்னது வேண்டியது என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். அதை முன்னமே அறிந்திருக்கிறபடினால அவர் உனக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த கரங்களை கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் உயர்த்தி, தேவனே, இந்த ஆண்டு கஷ்டங்கள் நஷ்டங்கள், இருள் வெளிச்சமும் லாபமும் நஷ்டமும் கவலையும் கண்ணீரும் வலி வேதனையும் நிறைய இருந்துச்சுப்பா. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியப்பா, நான் கெட்ட வேலையில இருந்தாலும் நீ என் கூட இருந்தீங்கப்பா, நீ என் கூட இருந்தீங்கப்பா. நான் தனிமையின் பாதையில நடப்பது போல உணர்ந்தாலும் நீ தனியே இருக்க நான் உன்னை விடல, உன் கூட நான் இருக்கிறேன்னு அப்பப்ப எங்களுக்கு சொல்லி சொல்லி நடந்துட்டீங்கப்பா. கொஞ்ச நேரம் உள்ளத்துல ஆழ்ந்து இந்த 2025க்கு ஒரு பாய் சொல்லிட்டு 2026 வாங்க போறீங்கல்ல, அந்த 2026ல ஒண்ணு சொல்றேன், நீங்க தனியே உள்ள போகல, ஆண்டவருடைய கையில இருந்து வாங்கிக்கிறது மாத்திரம் இல்ல, அவர் கையை பிடிச்சிட்டு உள்ள போறீங்க. 2026 அவர் கையில வாங்கிட்டு ஒரு கையில அவரை நீங்க பிடிச்சிட்டு அவரோட சேர்ந்து நீங்க 2026ல போறதுனால ஒண்ணு மாத்திரம் சொல்றேன். யோசுவா சொல்லுகிறார், காலேப் சொல்லுகிறார், மோசே எங்களை அனுப்பின காலத்துல இருந்த பலன் இன்றும் குறையவில்லை, இன்றும் குறையவில்லை, இன்றும் குறையவில்லை. ஒரு மனுஷன் அனுப்பும் போது குறையாத பலன் இருக்குமானால், ஒரு மனுஷன் அனுப்பும் போது குறையாத பலன் இருக்குமானால், தேவன் உன்னை அனுப்புகிறார், தேவன் உன்னோடு கூட வருகிறார். அவர் கையை பிடிச்சு 2026 நடக்கும் போது எப்படிப்பட்ட பலன் உனக்கு இருக்கும், எப்படிப்பட்ட தைரியம் உனக்கு இருக்கும், எப்படிப்பட்ட நம்பிக்கை உனக்கு இருக்கும். 2026
என்று சொன்னீங்களே தகப்பனே. 2026 ஆண்டுக்குள்ள என் கையை பிடிச்சிக்கப்பா, என் கையை பிடிச்சிக்கப்பா. கண்ணீர் இல்லாத கண்கள் எனக்கு வேண்டையா, நோய் இல்லாத சரீரம் வேண்டையா, துக்கம் இல்லாத மனசு வேண்டையா, கடவுளாத கைகள் வேண்டும் தகப்பனே. பார்வை குறையாத கண்கள் வேண்டும் அப்பா. நாணயம் தவறாத நேர்மை வேண்டும் தகப்பனே. 2026 இப்படி வார்த்தைகள் என் வாழ்க்கையில வந்து வளைக்கிற ஒரு ஆண்டாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கொஞ்ச நேரம் யாரும் உங்களை இனி ஜபத்துல வந்து பண்ணாங்க. கொஞ்ச நேரம் நீங்களே நல்லா சத்தத்தோட ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை. உங்கள் நாமம் உயர்த்தும் போது அதிகாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை. உங்கள் நாமம் உயர்த்தும் போது அதிகாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரட்டும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே போது கண்மலையும் கரைந்து போகும்.
சொல்லுவோமா? நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவர் சன்னிதானத்துல உடைய பிரசன்னத்துல நின்று கரங்களை உயர்த்தி இந்த ஆண்டை பெற்றுக்கொண்ட உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த ஆண்டு நன்மையும் கிருபையும் தொடருகிற ஒரு ஆண்டாக இருக்கும். ஹல்லேலூயா. இது வெறும் ஆண்டல்ல, தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தைகளோடு துவங்குகிற ஒரு ஆண்டு. ஹல்லேலூயா. எல்லாரும் பின்னாடி பாருங்க. எல்லாரும் சேர்ந்து படிக்க தெரிஞ்சவங்களாம் ஒரே குரல்ல ஒரே மனதோட சத்தமா அது படிக்கலாமா? திடன் கொள்ளுங்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன், பயப்படாதேயுங்கள். மீண்டும் சொல்லுங்க. இந்த வார்த்தைகளுடைய மிக ஆழமான சத்தியத்தினுடைய வெளிச்சத்தை நம்ம என்ன செய்ய போறோம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வாக்குத்தத்த வார்த்தைகளை கேட்க போகிறோம்.